ஹலோ, வெல்கம் டு நம்ம ஒரு சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தனுஷோட 50வது படம். அவர் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிற ராயன் படம் தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ராயன் படத்தோட கதை என்ன அப்படின்னா, தனுஷ் அவரோட 2 தம்பி ஒரு தங்கச்சியோட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் செக்டர் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே ஏரியாலேயே வந்துட்டு சரவணன் அண்ட் எஸ்.ஜே. சூர்யா 2 பெரிய கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்களை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸான பிரகாஷ் ராஜ் ஒரு முடிவு பண்றாரு. ஸோ இதுக்குள்ள எப்படி தனுஷ் வந்து மாட்டிக்கிறாரு, அவருக்கு நடக்கிற பிரச்சனைகள், அவருக்கு நடக்கிற துரோகங்கள், அவருக்கு நடக்கிற பாச போராட்டத்திலேருந்து எப்படி இவங்க எல்லாரையும் வச்சு காப்பாத்துறாரு, இல்லைன்னா வந்து அவரோட சர்வைவல் எப்படி இருக்கு அப்படின்றது தான் ராயன் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, தனுஷோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், தனுஷோட டைரக்ஷன் ஆகட்டும், ஏன் சொல்றேன்னா வந்துட்டு இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டை வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சந்தீப் கிருஷ்ணன் ஆகட்டும், காளிதாஸ் ஆகட்டும், அபர்ணா ஆகட்டும், எஸ்.ஜே. சூர்யா, சரவணன், பிரகாஷ் ராஜ் அண்ட் மெயினான 2 லீட்ஸ், அதாவது தனுஷ் அண்ட் துஷாரா, இவங்க எல்லாரும் கிட்ட இருந்தும் பெர்ஃபார்மன்ஸை வாங்குறது. அண்ட் ஆல்சோ ஏஆர் ரஹ்மான் பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் அண்ட் சாங், இது எல்லாமே வந்துட்டு ஒரு டைரக்டர் தனுஷா வந்துட்டு எல்லார்கிட்டையும் ஈக்குவல் வேல்யூஸ் வாங்கியிருக்காரு. அதாவது வந்துட்டு படத்துக்கு எஸ்.ஜே. சூர்யாவே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு, படம் 100%னா இதுல தனுஷ் அண்ட் துஷாரா ஒரு %, அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரும் ஒரு % சொல்லிட்டு அதுல ஏஆர் ரஹ்மான் அவர் சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மானும் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ற இந்த படத்துல நடிக்கல, பட் பிஜிஎம்ல. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்ததுனால வந்துட்டு இந்த படத்துக்கு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. அடுத்த ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து ஜெனரிக்கான ஒரு கதை தான் இது. அண்ணன் தங்கச்சி பாசம் அண்ட் 2 கேங்ஸ்டர்ஸ்குள்ள நடக்கிற பிரச்சனை. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான். ஆனால் அதை தனுஷோட ஃப்ளேவரில் எப்படி கொடுத்துருக்காரு, ஸ்க்ரீன் பிளேல எப்படி கொடுத்துருக்காரு, ஒரு சீனும் வந்து அவர் நடந்து வரப்போ ஒரு மாசாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து செகண்ட் ஹாஃப்ல அவரால் எழுந்திரிச்சு நடக்க முடியாது, அவரை குத்திடுவாங்க. பட் அந்த இடத்துல வந்து எப்படி செல்வராகவன் அண்ட் துஷாரா வந்து அவரை காப்பாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கிறப்போ அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வச்சு கிளைமேக்ஸில் அந்த சாங் முடிகிறதுலேருந்து வந்து ஒரு ட்ராமா ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறது என்னன்னா வந்துட்டு படத்துக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் தான் வந்தது. படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்தது. ஸோ அதனால் எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நான் இன்னைக்கு போய் பார்த்தேன் படத்தை. அதாவது படத்தை வந்து தனுஷோட 50வது படம், தனுஷை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்க்காம, சரி படத்துக்கு மிக்சட் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனதுனாலே என்னமோ எனக்கு ஓரளவுக்கு படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தோணுச்சு. படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆச்சுன்னா வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில், அதாவது தனுஷ் எஸ்.ஜே. சூர்யாவோட ஃபேஸ் ஆஃப் நல்லா இருந்தது. ஃபேஸ் ஆஃப்க்கு அப்புறமாவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபைட்டுனே போன மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு நரி தந்திரமா ஒரு விஷயத்த பண்ணுவார். அது வந்து ரிவீல் பண்ண வேணாம்னு பார்க்குறேன் ஸ்பாய்லர்ஸ்னால. ஸோ அந்த விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு காமிச்சு ஃபைட்டை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இனிமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதாவது வந்து ஒரு சாதுரியத்தனமான ஒரு விஷயங்கள், நரித்தனமான விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் தான் எனக்கு மைனஸாக பட்டது. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா வந்து நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். ஃபைட்டு தங்கச்சி சென்டிமெண்ட்டு, கேங்ஸ்டர்ஸ் ஃப்ளிக் தான். ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு நியூ ஃப்ளேவரில் கொடுத்துருக்க மாதிரியான இருந்தது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் இல்லாமல் ரொம்ப வந்து லோ எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஒரு தியேட்டரிக்கல் மூவி தான். இது நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஓடிடியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது தெரியல. எல்லா படம் மாதிரியும் சும்மா உட்காந்து நீங்கள் ஒரு நைட் வந்து வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா அது மாஸ் சீன்ஸ் இருக்குது, ஒரு மாஸ் ஆடியன்ஸோட நீங்கள் உட்காந்து பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் படம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.